சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவில் வழக்கில் ஜூன் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகள் விவரங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது ஜூன் 14ஆம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களில் நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி அசல் சலான்கள் ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதுவரை அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. மேலும் கடந்த 2012 முதல் 2022ஆம் ஆண்டு வரை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் அதே போன்று கரூர் வைஸ்யா வங்கியின் பணிபுரிந்த ஊழியர்களின் விவரங்களை வழங்க கோரியும் 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவியின் பெயரில் டெபாசிட் செய்தவர்கள் பேன் கார்டு விவரங்கள் தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கினுடைய விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய அந்த உத்தரவினை வருகிற ஜூன் 14ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி அல்லி தெரிவித்திருக்கின்றார்.